ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுடன் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து பேசுவதற்காக களத்தில் இருக்கும் நமது தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் தற்போது மாணவர்களோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நேரடி காட்சிகளை நம்மால பார்க்க முடியுது. அவர் என்னென்ன மாதிரியான அறிவுரைகளை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்? வேதவல்லி, இன்னும் சற்று நேரத்தில் அவர் போராட்டக்காரர்களை பார்க்க இருக்கிறார். இன்னும் போராட்ட களத்தில் இருக்கும் தற்பொழுது காவல்துறை அதிகாரியிடம் விளக்கம் அளித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹரிபரந்தாமன் நேரில் வந்து, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் நேரில் வந்து இந்த சட்ட நுணுக்கங்கள் குறித்து, அதாவது தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிற அவசர சட்டம் குறித்தும் இன்று மாலை சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட உள்ள இந்த சட்டம் குறித்தும் மிக தெளிவாக அவர் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு நேரில் வந்து எங்களுக்கு விளக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் முன்வைத்தார்கள். அந்த தகவல் ஹரிபரந்தாமன் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது நேரடியாக அவர் வந்திருக்கிறார். உடன் தோழர் தியாகவும் வந்திருக்கிறார். இந்த இருவரும் தற்பொழுது காவல்துறை அதிகாரிகளிடம் என்னென்ன அம்சங்கள் குறித்து போராட்டக்காரரிடம் விளக்கலாம் என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அவர் பேசியதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது பல்வேறு அம்சங்கள், போராட்டக்காரர்கள் என்னெல்லாம் சொல்லி போராட்டத்தை நடத்தினார்களோ, என்னென்ன அம்சங்களை வைத்து முன்வைத்து போராட்டங்களை நடத்தினார்களோ, அந்த அம்சங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அனைத்து விஷயங்களும் இந்த சட்ட சரத்துகளில் இருக்கிறது. அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டது, மிகவும் வரவேற்கத்தக்கது. போராட்டக்காரர்களின் கோரிக்கை அனைத்தும் இந்த சட்டத்தில் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழக அரசு சில அறிவிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிக்கைகளை இதுவரை யாரும் போராடி வரும் போராட்டக்காரரிடம் காட்டவில்லை. அது பற்றி விரிவாக யாரும் பேசவில்லை. ஏன் இது போன்ற ஒரு குழப்பம் நீடிக்கிறது, அதை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தாம் இங்கு வந்திருப்பதாக அவர் காவல்துறையிடம் விளக்கி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே கடல் அலையை ஒட்டி அமர்ந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் மத்தியில் அவர் பேச இருக்கிறார். இவருடைய பேச்சு மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களே ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள்தான் இந்த விஷயத்தை முன்னெடுத்தார்கள். எனவே அவர் வந்து எது மாதிரியான விஷயங்களை முன்வைக்க போகிறார் என்று கேட்பதற்கு ஆவலாக உள்ளார்கள். குறிப்பாக இந்த அரசு கொண்டு வந்திருக்கும் அவசர சட்டமும் இன்று மாலை நிறைவேற்றப்படக்கூடிய மசோதாவும் எது மாதிரியான அம்சங்கள் கொண்டது, சட்டம் கொண்டது, இதை எதிர்த்து யாராவது வழக்கு தொடுத்தால் கூட ஜல்லிக்கட்டுக்கு வேற ஏதாவது சிக்கல்கள் வரக்கூடுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே ஒரு நடுநிலையான, முக்கியமான, நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கங்கள் தெரிந்த ஒருவர் விளக்கினால் தாங்கள் இங்கிருந்து கலைந்து செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் இங்கு வந்திருக்கிறார். அவர் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களுடன் பேச இருக்கிறார், விளக்க இருக்கிறார். எது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த அவசர சட்டத்தில் இருக்கிறது, என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கின்றன, அல்லது வேற ஏதாவது குறைகள் இருக்கிறதா என்பது குறித்து வெளிப்படையாக பேச இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உரையை கேட்க இங்க போராட்ட களத்தில் இருக்கும் நபர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இவருடைய பேச்சு அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு உகந்ததினப்படும் பட்சத்தில் இந்த போராட்டம் என்பது இத்தோடு முடிவடைய வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் முக்கியமான ஒருங்கிணைப்பாளர்கள் தான் ஹரிபரந்தாமன், ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்ஜு ஆகியோர்களில் ஒருவர் நேரில் வந்து இது குறித்து தீர்க்கமாக கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். எங்களுக்கு போதுமான நம்பிக்கை உள்ள ஆட்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது இதுவரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் தான் இது குறித்து விரிவாக பேசி வருகிறார்களே தவிர அரசு சம்பந்தப்பட்ட சட்ட நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள் இதுவரைக்கும் யாரும் பேச முன்வரவில்லை என்று தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமனுடைய வருகை என்பது அமைந்திருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே இது
இந்த மெரினாவில் 7வது நாளாக நடந்து வரும் இந்த போராட்டம் முடிவுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை தற்பொழுது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில் கடைசி முயற்சியாக தற்பொழுது ஹரிபரந்தாமன் நீதியரசர் இங்கு வந்திருக்கிறார். அவருடைய நீதி மற்றும் சட்டம் சம்பந்தமான அம்சங்கள் எல்லாம் அவர் விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அது தொடர்பான முழுமையான தகவல்களை அவர் இங்குள்ள போராட்டக்காரர்களிடம் தெரிவிப்பார் என சொல்லப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், ஏற்கனவே காவல்துறை உயர் அதிகாரிகள் அதுக்கப்புறம் பல்வேறு பிரிவினரும் அங்க வந்து போராட்டக்காரர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அறவழியில் நடைபெற்றிருக்கும் இந்த போராட்டத்தை கலைந்து போக சொல்லி அதுல பலரும் கலைந்து போய்விட்ட நிலையில தற்போது மெரினா கடற்கரையில என்ன மாதிரியான சூழல் நிலவுது? எவ்வளவு பேர் அங்க குவிந்திருக்காங்க? தற்போது மெரினாவை பொறுத்த வரைக்கும் இங்கு சில ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே உள்ள நடைபாதையில் அவர்கள் அமர்ந்து கடந்த 6 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். இந்த சூழ்நிலையில் 7வது நாளான இன்று காலை 5:30 மணி வாக்கில் காவல்துறையினர் கட்டாயமாக கலைந்து சென்றாக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் போராட்டக்காரர்கள் செவிமடுக்காததால் உடனடியாக வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டிய ஒரு நெருக்கடி என்பது காவல்துறைக்கு ஏற்பட்டது என்றுதான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் அதற்கு பிறகு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை இங்கிருந்து வலுக்கட்டாயமாக கலைத்தார்கள். அதில் ஒரு பிரிவினர் கலைந்து சென்று விட்டார்கள். குறிப்பாக காவல்துறையினுடைய தகவலின் அடிப்படையில் பார்த்தோமானால் மாணவர்கள் அதிக அளவு இங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். மாணவர்கள் இந்த கொண்டார்கள். ஆனால் தற்பொழுது தொடர்ந்து போராட்டத்தை நீட்டிப்பதும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணமாக அமைந்திருப்பதும் மாணவர்கள் அல்ல, இவர்கள் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள். மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பது காவல்துறையினுடைய தகவலாக இருக்கிறது. அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் தகவல் சொல்கிறார்கள். அவர்கள் இங்கு மாணவர்களும் இருக்கிறார்கள், பிற அமைப்பை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த 2 அம்சங்களையும் கருத்தில் கொண்டு தற்பொழுது சில ஆயிரம் பேர் இங்கு இருக்கிறார்கள். அவர்களோடு நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்பொழுது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் வந்திருக்கிறார். மகாலிங்கம், ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை சற்று முன்பு நம்ம நேரடியா பார்த்தோம். இவர் மட்டும்தான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்கள் கிட்ட பேச போறாரா அல்லது வேறு யாரேனும் சட்ட வல்லுநர்கள் அவருடன் சென்றிருக்கிறார்களா? வேதவள்ளி, முக்கியமாக பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல இயக்கத்தை சார்ந்த முக்கிய நிபுணர்களும் இங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இயக்குனர் கௌதமன் இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். தற்பொழுது கௌதமன் சட்டமன்ற பேரவை தலைவரை சந்திப்பதற்காக மாணவர்களோடு சென்றிருக்கிறார் தலைமைச் செயலகத்துக்கு. அதே போல ஆர்ஜே பாலாஜி இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அதிலும் மக்கள் ஒரு சுமூக நிலைக்கு வரவில்லை என்று சொல்ல வேண்டும். அதை அடுத்து நடிகர் ராகவா லாரன்ஸ், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மாணவர்களோடு தொடங்கிய முக்கியமான நபர்கள் அவரும் ஒருவர். அவரும் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன் வந்து மக்களை சமாதானப்படுத்தும் ஒரு நிலைமைக்கு வந்தார். ஆனால் மக்கள் சமாதானம் அடையவில்லை. இப்படி பலரும் வந்து முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள், எதுவும் கை கொடுக்கவில்லை. கடைசியாக போராட்டத்தில் நபர்களே கோரியபடி தற்பொழுது நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் ஹரிபரந்தாமன் இங்கு வந்திருக்கிறார். எனவே அவருடைய பேச்சுவார்த்தை கட்டாயமாக இந்த போராட்டத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்ற நம்பிக்கை காவல்துறைக்கு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும்.